கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே சங்கீதம் 91:5 படிக்கும்போது, இரவில் உண்டாகும் பயங்கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இரவில் உங்களுக்கு விரோதமாக பயங்கரமான காரியம் உண்டாக்கப்படுகிறது. இரவில் பயங்கரம் உண்டாகுமானால் உண்டாக்குகிறவன், உருவாக்குகிறவன் உண்டு. அவனே உன் எதிரி. இது இரவு நேரத்திலே அந்த எதிரியை எதிர்த்து நாம யுத்தம் செய்ய போகிறோம். இரவு நேரத்திலே அந்த எதிரியை நாம் ஜெயிக்கிறவர்களாய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தூங்கும்போது களைகளை விதைக்க திட்டம் போடுகிறான். உங்கள் குடும்பத்தை அழிக்க திட்டம் போடுகிறான். உங்கள் கணவரை அல்லது உங்கள் மனைவியை அல்லது உங்கள் பிள்ளைகளை உங்களை விட்டு பிரிக்க திட்டம் போடுகிறான். நீ பிரிந்து வாழ வேண்டும் என்று சத்துரு இந்த இரவு நேரத்திலே திட்டம் போடுகிறான். அவனுடைய பயங்கரமான திட்டம் இன்று இரவு அழிக்கப்பட வேண்டும். உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாய் செய்யப்படும் மந்திரவாதம் பலிக்காமல் போக வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படும் பில்லி சூன்யம் வாய்க்காமலே போக வேண்டும். உனக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடாது என்று இரவு செய்யப்படும் செய்வினை செயலிழந்து போக வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் செய்யப்படும் காரியம் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி, இந்த இரவு ஜெபத்தின் மூலமாய் சத்துரு வெட்கப்பட போகிறான். தலை குனிந்து வெட்கி குனிகி நாணமடைய போகிறான். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய பிசினஸை, உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து, இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஒரு விஷயம் உடைய கல்வாரி இரத்தம் மூடட்டும். உடைய பரிசுத்த இரத்தம் என்னை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற பாதுகாப்பு, உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்னை மூடட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய பாதத்திலே உன்னை தாழ்த்தி நீ ஜெபிக்க ஆரம்பி. இந்த ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வரும். இந்த இரவு நேரத்திலே உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இணைந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த இரவு நேரத்திலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்காக எங்களுக்காக ஒத்தாசை உண்டாகுமே. இந்த வேளையில் இந்த இரவு நேரத்திலும் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் பிதாவே. இப்பொழுதே நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் செயல்படுவீராக. இப்பொழுதே ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும்படியாக உம்முடைய வல்லமையான கரம் நீட்டப்படுவதாக. இரவிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு அநேக பயங்கரமான காரியங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், செய்வனை கட்டுகள் என்று சொல்லி இருளிலே ஒளிப்பிடத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறான். பரலோகம் இதை கவனித்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை அழித்து போட வேண்டும் என்று சத்துரு போராடி கொண்டிருக்கிறதை உன்னத தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். இப்பொழுதே ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் இறங்கி வருவதாக. இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளையும் மூடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுதே சத்துருக்கு விரோதமாக உம்முடைய வல்லமையான ஓங்கிய புயம் நீட்டப்படுவதாக. உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன். இப்பொழுதே மந்திரவாதத்தின் வல்லமை கிரியை செயலிழந்து போகட்டும். இரவிலே தூங்க விடமாட்டேன் என்று போராடுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை போடுகிறேன். இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு கையை எடு. இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாய் சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற சத்துருவே, சமாதான கேடை உண்டாக்குகிற பொல்லாங்கனே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை போடுகிறேன்.
குடும்பங்களை விட்டு கையேடு. இப்பொழுதே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு என்ற நாமத்தினாலே இப்பொழுதே மெய்யான சமாதானம் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சேட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவீராக. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவீராக. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுதே சரீரத்துக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய் செயல்பட நினைக்கிற எல்லா சத்துரின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பிசாசானுடைய திட்டம் அழிக்கப்படட்டும். இந்த இரவு நேரத்திலே சத்துரு என்னென்ன திட்டம் போட்டிருக்கிறானோ எல்லா திட்டத்தையும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே பிஸ்னஸ், ஆண்டவரே படிப்பு, இன்னும் குடும்பம், வாகனங்கள், ஆஸ்தி, அந்தஸ்து, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். சத்துரு தொடக்கூடாது, பொல்லாங்கன் தொடக்கூடாது, பொல்லாங்கனால் உண்டாக்கப்படுகிற பயங்கரம் தொடக்கூடாது. ஆமேன். குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும், குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும். இரவில் அயர்ந்த நித்திரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். தூக்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத சத்துரின் கிரியைகளை அழிக்கிறேன். கெட்ட சொப்பனங்களை கொண்டு போடுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை அழிக்கிறேன். ஏவல் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறேன். இப்பொழுதே ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிடப்படட்டும். இப்பொழுதே ஆவியானவர் முத்திரையிடுவீராக. குடும்பங்களில் பாதுகாப்பின் ஆளுகை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி குடும்பங்களை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இரவுல ஆயர்ந்த நித்திரையை கட்டளையிடுவீராக. பொல்லாத சத்ருவின் திட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அழித்து போட்ட தயவிற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில எழும்பி உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி காலையில ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. கர்த்தர் உம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை வாக்கிய செய்த தயவிற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரத்தத்துக்குள்ளாய் நீர் மூடி வைத்திருக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம். இரவில் அயர்ந்து நித்திரை கொடுக்க போகிற தேவருக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில் எழும்பி உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.